பிரைஸ் த லார்ட். இன்று காலை தியானத்திற்காக நம்ம பார்க்க போற வசனம் ஆதியாகமம் 21:15-16. துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவர் பிள்ளையை ஒரு செடியின் கீழ் விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். இந்த இன்ஸ்டன்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆகார் தன்னுடைய குழந்தையை தூக்கிட்டு ஆபிரகாம் துருத்தியில தண்ணீர் அப்பத்தை கொடுத்து அவளை அனுப்பி விடுறான். அப்போ அவ அந்த வனாந்திரத்தில் நடந்து போகும்போது துருத்தியில் உள்ள தண்ணீர் என்ன ஆகுதுன்னா செலவழிந்து போயிருது. அப்போ அவ அதை என்ன பண்றா, அவ செலவழிந்தோடனே தன்னுடைய குழந்தை செத்துரும், தண்ணி இல்லை அப்படின்னு அவ நினைச்சு அந்த குழந்தையை செடியின் கீழே படுக்க வைத்து அம்பை தூரம் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் அவ அழறா. இன்னும் அவ குழந்தை மறிக்கல. ஆனா அவ அடுத்து நடக்க போறது, அதாவது இப்ப தண்ணி இல்லை, உணவு இல்லை, அடுத்து என்ன நடக்கும்? குழந்தை அழ ஆரம்பிச்சது பசியால. அடுத்து அது கொஞ்ச நேரத்துல அழுது 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 அது இறந்துரும் அப்படின்னு அவ என்ன பண்றா, அவளே நினைத்து கொண்டு அந்த குழந்தைய செடியில கீழே வச்சுட்டு அவ போய் அழறான். இன்னும் நடக்கல, அந்த குழந்தைக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரல. ஆனா அடுத்து நடக்க போற காரியத்தை நினைத்து ஆகார் அழுகிறா. ஒருவேளை உங்க வாழ்க்கையிலயும் நீங்க இப்ப போய் கொண்டிருக்க சூழ்நிலையை நீங்க போயிட்டு இருக்கீங்க. அந்த பாதையில அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என் வாழ்க்கையில என்ன நடக்க போகுது, இப்படிதான் நடக்கும், நெகட்டிவா நினைச்சு இதுதான் நடக்க போகுது, இந்த மாதிரிதான் சம்பவிக்க போகுது அப்படின்னு நினைத்து கொண்டு நீங்க அழுது கொண்டு இருக்கிறீங்களா? ஆகார் அடுத்து நடக்க போற நாளைய தினத்தை குறித்து அழுதா. ஆண்டவர் அவளுக்கு கொஞ்சம் துருத்தியில ஆபிரகாமை போல தண்ணி தரல. ஆண்டவர் ஒரு நீரூற்றை உண்டாக்குகிறார். கொஞ்சம் தண்ணிக்காக வளரா, ஒரு நீரூற்றை உண்டாக்கி நீ எவ்வளவு தண்ணினாலும் உன் குழந்தைக்கு கொடு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட்ட ஆகாருக்கு ஆண்டவர் செய்தார். ஆனால் அவ ஆண்டவரை பார்த்து அழல, அவ ஒரு தனியா அழுதுட்டு இருக்கா. நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கீங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறீங்க, ஆண்டவருடைய பாதத்துல இருந்து நீங்க அழுது கேட்கும்போது கட்டாயம் ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். ஆகாருக்கு நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட்ட ஆகாருக்கு செய்தார். ஆனால் உங்க வாழ்க்கையில நாளைக்கு நான் எப்படி ஃபீஸ் கட்டுவேன், நாளைக்கு என் வீட்டு வாடகை பணத்தை எப்படி கொடுப்பேன், நாளைக்கு என் குடும்பத்தை நான் எப்படி போஷிப்பேன், நாளைக்கு நினைச்சு கொண்டு கவலைப்படுகிறீங்களா? நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. ஆகாருக்கு செய்தவர் உங்களுக்கு செய்வார். ஒரு அருமையான ஃபாதர் பாடல் உண்டு. நாளைய தீனத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே, அன்று ஆகார் அடுத்து நடக்க போற காரியத்தை நினைத்து அழுது கொண்டிருந்தாள். அவளோடு பேசி அவளுக்கு நீரூற்றை உண்டாக்குனீங்களே. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில் உள்ள கண்ணீர் கவலைகள் எல்லாவற்றையும் அகற்றி போட்டு அவங்க வாழ்க்கையில ஒரு ஆனந்தத்தை கட்டளையிடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Have a nice day. Thank you.